நீங்களும் இனிமேட்டு ஈஸியா டாட்டர் ஒர்க் பண்ணலாம். அதுக்காக புதுசா எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் கெபிலோஸ் எஃப். கெபிலோஸ் எஃப் மிஷினை தான் இன்னைக்கு ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். இந்த மிஷின் மார்க்கெட்டுக்கு சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுடைய சப்ளையர்ஸ் எல்லா சப்ளையர்ஸ் கிட்டயுமே இது இருக்கும். அதாவது டாட்டூ கிஸ்மோவுடைய டீலர்ஸ் கிட்ட இது இருக்கும். நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன லைக் ஸ்பெசிஃபிகேஷன், இது எல்லாமே பார்த்துடலாம். பிளஸ் மைனஸ் எல்லாமே பார்த்துடலாம். கம்ப்ளீட்டான ரிவ்யூவா இருக்கும். இது ஏன் இந்த ரிவ்யூ ஏன் நான் பண்றேன்னாக்கா, இந்த மிஷின் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால வந்து இதோட வெர்ஷன் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானே ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பிளான் பண்ணிடுறேன். ஸோ அதனால நான் இந்த மிஷினை வந்து யூத்தோப்பியன் கெபிலோஸ் எஃப் வந்து இப்போ ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மிஷின்குள்ள போயிடலாம். சேம் அதே தான், பவுச் கியூச் எல்லாமே அதே மாதிரி அவங்களோட கம்ப்ளீட் அந்த குவாலிட்டி எப்பயுமே மிஸ் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே தெரியும், இந்த ஃபோம் இதுலேயே தெரியும், இந்த பேக்கிங்லேயே. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ரெகுலர் பேக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு, டன். இப்போ இந்த மிஷின் உங்களுக்கு செட்டப் எல்லாமே பார்க்க சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் குரூப்ஸ் எல்லாமே அதே தான், ரெகுலர் அதே கான்செப்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லேசர் கட் இந்த குரூப்ஸ்ல தான், இந்த MM30mm குரூப்லயும் இந்த ஸ்மால் குட்டி குரூப்ஸ்லயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம டேரக்டா லைன்ஸ் மாதிரி வரும். இது கொஞ்சம் புதுசா இருக்கு. இது ஃபினிஷ் நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மெயின் வந்து உங்களுக்கு வந்து மிஷின் கிட்ட போயிடலாம். நம்ம மிஷின் கிட்ட போயிட்டோம். ஓகே ஓகே, சவுண்ட்லாம் பக்கவா இருக்கு. இப்போ வந்து இதுல ஸ்பெஷாலிட்டியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதுவிதமா அவங்க டிஜிட்டல்ல இருந்து அவங்களோட LED டிஸ்பிளேக்கு வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நானும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கேன். ஓகே, அவ்வளோதான். மாசா அவங்களோட லோகோலாம் போட்டு பயங்கரமா. ஆக்சுவலி யூத்தோப்பியனுடைய ப்ராப்பரான லோகோ இதுதான்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க வெறும் ஜஸ்ட் ஃபோட்டோஸ்ல அந்த அளவுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல டிஸ்பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஜிட்டல் டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. இதுல ஆக்சுவலி இது அனலாக்ல இருந்து LED டைப்ல கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பார்க்கவே பயங்கரமா இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க. என்னன்னா லைக் விஷுவலா நமக்கு தெரியுதுன்னா, டைம் தெரியுது, நம்ம ஒர்க் பண்ற டைமிங்ஸ், அதாவது ஹவர்ஸ் டைமிங் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பேட்டரி ட்ரெயின் ஆகுதுல, இந்த ஆரஞ்சு எல்லோ அந்த மானிட்டர் பண்ற இது இருக்கு. அது இல்லாம உங்களோட ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, மிஷின் ஆன் பண்ணியாச்சு. சிங்கிள் ஸ்விட்ச் ஆன். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு டாட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறோன்னு சொன்னோம்ல, அதில் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு குட்டி பட்டன்ல எல்லாமே மாறிடணும் நமக்கு எப்படி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் டாட்டர் ஒர்க்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆன்லைனில் நிறைய யூடியூப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ணணுன்ற ஐடியா இருக்கும், எவ்வளோ என்ன லைக் நீடில் வெளில வைக்கணும், ஸ்லோ பண்ணணும், இதெல்லாமே ஓகே ப்ராசஸ். ஆனால் இது ஒரு ஈஸியான ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் ஸ்விட்சில் மாறுதுனாக்கா உங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டர் தானே. நம்ம ஒர்க் பட்டன் மாறும், அதே மாதிரி ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக லைக் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஸ்விட்ச் இதை பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஸ்விட்சில் இது ரெகுலர் மிஷின்ஸ் இதுதான். இதில் திரும்பி டபுள் டேப் பண்ணால் என்ன ஆகுனாக்கா ஆஃப் ஆகிடுதா, சாரி. அவ்வளோதான். டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட HZ மோட நீங்க ஆன் ஆயிடும். இந்த HZ மோட வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க டாட் ஒர்க் பண்றதுக்கு தான். நீங்க உங்களோட ஸ்பீடா கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரக்டா நீங்க உங்க நீடில்ஸை வச்சு டாட்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒர்க் பண்ணும்போது இப்போ பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போயே சவுண்ட் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. மேபி உங்களோட வீடியோவில் அந்த அளவு நாய்ஸ் கேட்காது. இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒன்றும் இல்லை, 2400 mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2400 mAh, பட் சார்ஜிங் வித் கேபிள் தான், டைரக்ட் சார்ஜிங் வித் கேபிள் தான். ஃபால்கன் மாதிரி செப்பரேட்டாக பேட்டரி ரிமூவ் பண்ணி பண்ண முடியாது. நம்மளோட வெர்ஷன் 1 மாதிரி ஆஸ் இட் இஸ் சேம் டேரெக்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். அதாவது கேபிள்ஸ் வச்சு டேரெக்டாக அடாப்டரை சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 3.5 ஸ்ட்ரோக் லைன் வந்து 3.5 தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். சிலது மட்டும் மாற்றலை, சில விஷயங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா சிலது ரொம்ப மாற்றிட்டா மிஷினே மாறிடுன்றதுனால மேபி பிளான் பண்ணியிருக்கலாம். இந்த
ஸ்பெசிஃபிக்கான இந்த செட்டிங் மட்டும்தான் ரொம்ப புதுசாக இருந்தது. அதே மாதிரி டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே கொடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மற்றபடி பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, இதில் சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், சார்ஜிங் கேபிள்ஸ் தான் நினைக்கிறேன், கரெக்ட். சார்ஜிங் கேபிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதான் ஃப்ரெஷ்ஷாக அந்த பேக் அப்படி தான் இருக்குது. இது யூஸ் பண்ணுவோம் சார்ஜ் போடும்போது. அதே மாதிரி வோல்ட் வந்து இதில் வந்து மினிமம் 5 to 8 வோல்ட் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதாவது கெபிலோஸ் எஃப்ல. அதே மாதிரி ஹெட்செட் மோட்ல வந்து +1 அந்த மாதிரில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்செட் மோட் வந்து இது புது விதமான டேர்ம்ஸாக தான் இருக்கும் சொல்லும் போது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் என்னென்ன எப்படி பண்ணுறது அப்படின்றது. நம்ம டேரெக்டாக ஸ்கிரீனில் இதை ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே ரிசல்ட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு சும்மா ஒரு சின்ன கிளிப்பாவது நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி இந்த மிஷின் நீங்கள் பை பண்ண பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதுக்கான நம்பர்ஸ் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ், டேட்டூஸ்மோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ப்ரைஸிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது ஒன்றுமே இல்லை, பழைய ப்ரைஸிங் சிமிலராக தான் இருக்கும். இது 20,000ல லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் 20,000க்கு இந்த மிஷின் ஒர்த்தான்னு கேட்டாக்கா எனக்கு ஒர்த்து தான். ஏன்னா ரீசன் என்னக்கா இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் சிலதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் இந்த ஹெட்செட் மோட், இந்த டாட்டட் மோட்காக விட்டுருக்காங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்இடி டிஸ்பிளே இருக்கு இல்லை, அதெல்லாம் செகண்டரி. பட் இந்த மெத்தடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம ரிசல்ட்டை வந்து ரொம்ப டெவலப் பண்ணோம். ஸோ நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு கிளிப் கூட போடுறேன், எப்படி இதில் ஒர்க் பண்ணதுக்கோ ரெகுலராக ஒர்க் பண்ணதுக்கோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு. மேபி ஈஸியாக ஆக்கிடும் உங்களோட ஒர்க்கை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஈஸியாக ஆக்கணும், பெட்டராக ஆக்கணும், நமக்கு தானே லைக் பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி. இது 7 hours வந்து சார்ஜ் வந்து இதோட கெப்பாசிட்டி இருக்கும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது 6 hours தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்ட்டு. ஒர்க் பண்ணிவிட்டு இதோட பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே, இன்னொரு நல்ல ஒரு மிஷின் ரிவ்யூவில் நான் கண்டிப்பாக பார்க்குறேன், இல்லை அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இதோடைய கம்ப்ளீட் செனாரியோ, அதாவது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் இதில் தந்திருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் தந்த்ரா நேம் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் கோட் லைக் கூப்பன் கோட் மாதிரி ஏதாவது லைக் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது கிடைக்கும். நான் வந்து அது வேணால் நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். டன்.